அம்மா நான் சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு சிக்கன் கிரேவி பண்ணி தரவா? கிரேவி வேண்டாம் மயனே, உரப்பா இருக்கு. அதனால சிக்கன் வெள்ளை குருமா பண்ணி கொடு மயனே. சரிம்மா இரு, உனக்கு ஒரு 5 நிமிஷத்துல பண்ணி தரேன். நெய்யில சேர்த்த சிக்கனை அப்படியே சுருள சுருள அப்படியே கிண்டுறான். அடாடாடாடா பாருங்க, கொதிக்கையிலேயே வாசம் கடுமையா இருக்கு. மலைச்சாரல் போல மல்லித்தலையை அப்படி தூவி விட்டு நெய் சேர்த்தோம்னா அடாடாடாடா அந்த சிக்கன் வெள்ளை குருமா அவ்வளோ ருசியாக இருக்கும். பார்க்கையிலே நெய் நெருப்புமா இருக்கு, அவ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அக்கையில எச்சு உருது மயனே. எப்படிமா சிக்கன் வெள்ளை குருமா எப்படிமா இருக்கு இட்லிக்கு? அருமையா இருக்கு மயனே, சூப்பரா இருக்கு. உரப்பு இல்லாம இருக்கு, வாசனையா நல்லா இருக்கு. இட்லி இடியாப்பம் தோசை அதுக்குமே சேரும். உரப்பு இல்லாம இருக்கு, நல்லா சாப்பிட ருசியா இருக்கு. 3 இட்லிக்கு 4 6 இட்லி சாப்பிட முடியாது. மயன்லாம் 10 இட்லி திட்டுறான். எல்லாரும் வாங்க சாப்பிட, சிக்கன் வெள்ளை குருமா சாப்பிட வாங்க. நமது ஹெல்த்தி புட்டு. அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை அடிக்கடி பாருங்க சார். மீண்டும் அடுத்தபடியா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.